ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆரி ஒர்க்கில் பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் போடும்போது நூல் அறுந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் எடுக்கும்போது வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜரி நூல் எடுக்கும்போது கிளாத் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹலோ அண்ட் வெல்கம் டு பர்பிள் ஆரி ஒர்க்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது இந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுற நீடில். ஸோ ஜரி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்திருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் இந்த ஜரியிலே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த ஜரியை வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு சுற்றாமல் இருக்குது இந்த நீடில். ஸோ இதில் த்ரெட்டு சுற்றி இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நீடில் பிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பு கிடைக்கும். நல்லா நீடில் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கை ஸ்வெட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும். அப்படியே நீடில் ஸ்லிப் ஆகும், ரொட்டேட் பண்ண முடியாது உங்களால். ஸோ இதுதான் பண்ணுற முதல் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீடியில் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் இது ரெண்டுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டு சுற்றி இருக்கிற நீடில் எடுத்துக்கிறேன். நீடில் இப்படி தான் பிடிக்கணும். நல்லா பாருங்கள். நிறைய பேர் மேலே இப்படி பிடிச்சிக்குவாங்க, அப்படி இல்லைனா ரொம்ப கீழே பிடிச்சிக்குவாங்க. அதாவது இந்த கட்டை விரல் பார்த்தீங்கன்னா நீடிலோடைய சென்டர் பார்ட், சென்டரில் இந்த கட்டை விரல் வரணும். இந்த 2 விரல் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி க்ரிப்புக்கு வரணும். அப்போ தான் த்ரெட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ செயின் ஸ்டிச் நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். குத்தி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயப்படாதீங்க. ஸோ நாங்கள் எடுக்கும்போது நூல் வராமல் போயிடுமோ, அருந்துருமோ, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கீழே த்ரெட்டு எப்படி நீடிலுக்கு கீழே கிளாத்துக்கு பேக் சைடில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். எப்படி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள், கீழே த்ரெட்டை சுற்றிட்டேன். மேலே எடுக்கும்போது இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ரொட்டேட் பண்ணும்போது என்னுடைய கட்டை விரலை பாருங்கள். அப்போ தான் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீடியில் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே த்ரெட்டை சுற்றும் போது டைட்டாக நீங்கள் இறுக்கி பிடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா
அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து மேலே வராது. அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் வந்து ஏன் அறுந்து போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நூல் அறுந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடும்போது கீழே வந்து டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. கீழே நூல் சுற்றும் போது டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கீழே வந்து ஃப்ரீயாக வந்து நூல் வந்து ஃப்ரீயாக பிடிச்சிருக்கேன், டைட்டாக பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது, பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டைட்டாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து கீழே வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக் தான் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கீழே வந்து த்ரெட்டை வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக பூ போல் பிடிக்கணும். அதாவது ஒரு பூவை வந்து கையில் பிடிச்சா எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி ரொம்ப நாசூக்காக பிடிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இந்த மாதிரி இப்போ த்ரெட்டு வந்து கீழே ஃப்ரீயாக பிடிச்சிருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட முடியுது பாருங்கள். இப்போ அடுத்து 2வது ரீசன் பார்க்கலாம். அது 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நீடிலையும் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த 2 நீடிலையும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு வாங்கி ஒரு 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ண நீடில் தான் இது. இது வந்து ரொம்ப பழைய நீடில். அதாவது வாங்கி ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் யூஸ் பண்ண நீடில் இது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழைய நீடில் யூஸ் பண்ணாலும் வந்து நூல் வந்து அடிக்கடி அறுந்து போயிட்டே இருக்குதும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நீடில் வந்து ரொம்ப புதுசாக இருக்கிற நீடிலும் யூஸ் பண்ண வேணாம். வாங்கி ஒரு 1 மந்த் ஆன நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பழசாக்கி அதை யூஸ் பண்ண வேணாம். ஓரளவுக்கு பழசாகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு புதுசாக ஒரு நீடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு எடுக்கும்போது வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து த்ரெட்டு வந்து டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து சரியாக ரொட்டேட் பண்ணாமல் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால் வந்து மேலே த்ரெட்டு வந்து ஈஸியாக வருது. இப்போ வந்து நான் டைட்டாக பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ டைட்டாக பிடிக்கிறதுனால மேலே வந்து த்ரெட்டை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து த்ரெட்டை எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணாமல் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தால் த்ரெட்டு வந்து மேலே வரலை. இப்போ வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். என்னுடைய கட்டை விரலை பாருங்கள், ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தால் த்ரெட்டு வராது. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொட்டேட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கும்போது த்ரெட்டு வந்து ஈஸியாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பாப்லின் கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லைனிங் கிளாத், அதாவது காட்டன் லைனிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அவ்வளோவா வந்து டேமேஜ் ஆகாது. சில்க் காட்டனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்து சில்க் காட்டன் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில்க் காட்டன் வேண்டாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அது வந்து நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா நீடில் வந்து ரொம்ப பழைய நீடில் யூஸ் பண்ணாலும் கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ண நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து வாங்கி ஒரு 15-20 நாள் யூஸ் பண்ண நீடில், அதாவது உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் அந்த நீடில், ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நல்லா செட் ஆகிடும். அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு நீடில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச்சில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறதா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.